வழக்கறிஞர் சட்ட திருத்தத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் 125 வழக்கறிஞர்களை அகில இந்திய பார் கவுன்சில் இடைநீக்கம் செய்துள்ளது. வழக்கறிஞர் சட்டத்தில் புதிய விதிகளை சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின் பேரில் தமிழக அரசு கடந்த மே மாதம் அரசிதழில் வெளியிட்டது. புதிய விதிகள் தங்கள் தொழில் பாதுகாப்புக்கு கேள்விக்குறியை ஏற்படுத்துவதாக கூறி ஜூன் 1ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று முதல் உயர்நீதிமன்ற முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் வழக்கறிஞர்கள் அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் அகில இந்திய பார் கவுன்சில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் போராட்டத்தில் ஈடுபட்ட கூட்டு நடவடிக்கை குழுவை சேர்ந்த வழக்கறிஞர்களும் வேறு சில வழக்கறிஞர்களும் என 125 பேர் நீதித்துறை நிர்வாகத்திற்கு தொடர்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்ததாகவும் பணியாற்றி வந்த மற்ற வழக்கறிஞர்களையும் தடுத்து வந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் கடந்த 2 மாதங்களாக நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர்கள் இடைநீக்கம் செய்யப்படுவதாக தெரிவித்துள்ள பார் கவுன்சில் எந்த நீதிமன்றங்களிலும் அவர்கள் வழக்கறிஞர் பயிற்சி மேற்கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் வழக்கறிஞர்களாக கருதப்பட மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க செயலாளர் அறிவழகன், துணைத் தலைவர் கினி மானுவேல், வழக்கறிஞர் சுதா, காமராஜ், NS ரேவதி உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் 125 வழக்கறிஞர்களின் பெயர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டவர்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன.